ஆல்டோஸ் எவ்ரி ஆன் ஃபீல் குட் டைம் குட் என்னடி நான் இன்றைக்கு ஒரு ஆள் பயோகிராஃபி ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் எடுத்துகிட்டு வந்தேன். யார் பார்த்தீங்கன்னா ஈஷா நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். முஸ்லிம்களால் ஈஷா நபி அலைஹிஸ்ஸலாம் என்றும் கிறிஸ்தவர்களால் இயேசு என்றும் அழைக்கப்படும் ஈஷா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. பெயர் ஈஷா நபி அலைஹிஸ்ஸலாம். தாய் மரியம். பிறந்த இடம் பைத்துல் லஹம், இன்றைய பாலஸ்தீனம். மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதர். வேதம் இஞ்சில். அதிசய பிறப்பு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வின் கட்டளையினால் பிறந்தார். தாயான மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிக புனிதமான நற்குணம் நிறைந்த பெண்ணாக குர்ஆனில் போற்றப்படுகிறார். அல்லாஹ் சொன்னான், ஆகுக என்று. உடனே அது நிகழ்ந்தது. குழந்தை நிலையிலே பேசிய அதிசயம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை நிலையிலே பேசினார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்காக, நான் அல்லாஹ் அடியான், அவர் எனக்கு வேதம் அளித்துள்ளார் என்று கூறினார். ஈசா நபியின் அதிசயங்கள். அல்லாஹ்வின் அனுமதியுடன் ஈசா நபி பல அதிசயங்களை செய்தார். குருடர்களை செஞ்சார், கண் கொடுத்தார், வெண்குஷ்ட நோயாளிகளை குணப்படுத்தினார், இறந்தவர்களை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு மீண்டும் எழுப்பினார், மண்ணால் பறவைகள் செய்து அதை உயிர்ப்பித்தார். அல்லாஹின் அல்லாஹின் அனுமதியுடன். மார்க்க பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசா நபி அவர்கள் பனி இஸ்ராயேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர். அவர்களுக்கு ஒரே அல்லாஹுவை வணங்குங்கள், நல்லொழுக்கம், கருணை, நீதியை பின்பற்றுங்கள் என்று போதித்தார். சிலுவை சம்பவம். இஸ்லாமிய நம்பிக்கை. இஸ்லாமின்படி ஈசா நபி சிலுவையில் அறையப்படவில்லை. அல்லாஹ் அவரை வானத்துக்கு உயர்த்தினார். அவரை போல் ஒருவர் மட்டுமே சிலுவையில் அறையப்பட்டார். இறுதி காலத்துல ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார். இறுதி காலத்திலே மீண்டும் இறங்கி வருவார் என்று முஸ்லிம்களின் நம்பிக்கை. இறுதி காலத்தில் மீண்டும் வருகை. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இறுதி காலத்தில் ஈசா நபி மீண்டும் பூமிக்கு இறங்குவார். அநீதியை ஒழித்து சத்தியத்தை நிறுவுவார். தஜ்ஜாலை அழிப்பார். இமாம் மஹ்தியுடன் இணைந்து செயல்படுவார். இஸ்லாமில் ஈசா நபியின் நிலை. அவர் அல்லாஹ்வின் தூதர், இறைவன் அல்ல, இறைவனின் மகனும் அல்ல. மிக உயர்ந்த மதிப்பில் மதிக்கப்படும் ஒரு நபியாக ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்.